ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தோழை எடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே திருநாவுக்கரசு சுவாமிகள் சிவனடியார் திருக்கூட்டம் பிரதோஷ கமிட்டி மிகச் சிறப்பாக நால்வர் பெருவிழா முதலாம் ஆண்டு சிறப்பாக இன்று காலை தொடங்கி அருள்தரும் சுந்தரவல்லி அம்பாள் உடனாகிய அருள் மிகு சோமநாத ஈஸ்வரர் திருக்கோயிலில் சிறப்பாக நடத்தி வருகின்ற பாங்கிலே முதல் நாளான இன்று மூவர் தேவாரம் என்கிற தலைப்பில் காலையிலே நாம் திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் சிந்தித்து இப்பொழுது இரண்டாவது அமர்வாக இருக்கக்கூடிய பிற்பகல் அமர்வில் நம்பியாரூரர் என்று நாம் போற்றுகின்ற சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய தேவாரம் பற்றி தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய பதிகங்களில் நாம் உச்சி மீது வைத்து போற்றுகின்ற பதிகங்களிலே ஒன்றாக விளங்குவது திருத்தொண்ட தொகை. தீதிலா திருத்தொண்ட தொகை தர போதுவார் என்று சொல்லுவார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளை பார்த்துத்தான் நீ சொற்றமிழ் பாடுக என்று சிவபெருமான் ஆணையிடுகிறார். எமக்கு அர்ச்சனை பாட்டே ஆகும், அதனால் சொற்றமிழ் பாடுக என்கின்றார் தூமரை பாடும் வாயார். இந்த சொற்றமிழிலே நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த பதிகமாக நமக்கு 100 பதிகங்கள் கிடைத்திருக்கின்றன. பெருமான் அவரை எந்த உறவு கொண்டு ஏற்றுக்கொண்டார் என்றால் தோழமை உறவு என்று நமக்கு தெரியும். இந்த தோழமை உறவு என்று சொல்லக்கூடிய ஒன்றை அவர் எடுத்தவுடனேயே நம்பியாரூரருக்கு வழங்கினாரா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவரை ஆட்கொள்ள திருப்புத்தூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே சடங்கவி சிவாச்சாரியாருடைய மகளை திருமணம் செய்து கொள்ள வந்திருக்கக்கூடிய மேடையில் அவர் இவருக்கு தனக்கு இருக்கக்கூடிய உறவை சொல்லுகிற பொழுது என் நாவலூரன் என் அடிமை என்று தான் சொல்லுகிறார். முதல்ல சொல்கிற உறவு அடிமை அப்படிதான் சொல்லுகிறார். ஆசில் அந்தனர் வேறொருவருக்கு அடிமையாதல் இன்று பேச ஒன்றில்லை கேட்டோம் பித்தனோ நீர் அப்படின்னு சுந்தரர் கேட்கிறார். நம்பியார் ஒரு அந்தனர் இன்னொரு அந்தனருக்கு அடிமையாகிறதுக்கு என்னையா புதுசா கதை இருக்கு? ஆசில் அந்தனர் வேறொரு அந்தனருக்கு அடிமையாதல் பேச இன்று உன்னை கேட்டோம். நீ பேசிதான் நாங்க கேட்கிறோம் முதல் தடவை. பித்தனோ நீர் என்றார். சாமி அதுக்கு பதில் சொல்றாரு, பித்தனும் ஆகுக பின்னை பேயனும் ஆகுக. நீ என்ன பித்தன்னு சொன்னாலும் சரி,
அடுத்ததா பேயன்னு சொன்னாலும் சரி, நீ எவ்வளவு சொன்னாலும் எனக்கு வெக்கமே இல்லைன்னார். நீ எத்தனை சொல்லினும் எமக்கு நானிலேன், எனக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது. வித்தகம் பேச வேண்டாம், பணி செய்ய வேண்டும் என்றார். சும்மா வாய்ப்பேச்செல்லாம் வேணாம், பணி செய்யணும் வா அப்படிங்கிறார். ஆனா முதல்ல அடிமைன்னு சொன்னாலும் கூட அங்கே நம்முடைய வெண்ணெய் நல்லூரில் தான் யார் நீ யார் என்று அந்த உண்மையை எடுத்து சொல்லுகிற பொழுது அவர் கதறுகிறார். சாமி, இப்படி தெரியாமல் இருந்திருக்கிறேனே, தாங்களே என்னை கூப்பிட்டு அடிமைன்னு சொல்கிறீங்க, நான் இல்லைன்னு மறுத்திருக்கிறேன். சாதாரண மக்கள் மறுத்தா பரவாயில்ல, நான் உங்கள் பக்கத்திலே நின்று வருகிறவர்களுக்கெல்லாம் திருநீர் கொடுத்தவன். நானே உங்களை தெரிஞ்சுக்கலைன்னா நம்மெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். சாமி வந்தால் நமக்கு தெரியுமா? தெரியாது. அவருக்கே தெரியல. ஏன்னா இந்த உலகம் மயக்கம் அப்படி வரவெல்லாம் குளோரோஃபார்த்தோடு தான் வரான். எல்லாருக்கும் ஒரு மயக்கம், நமக்கு தெரியாது. சாமியே பிறையே, அப்புறம் அந்த கங்கை, அது சடாமுடி இதோட நின்னா கூட நம்ம என்ன வேஷம் போட்டிருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க அப்படி தான் கேட்போமே தவிர சாமி நீங்களா அப்படின்னு கேட்போமா? ஏன்னா அவ்வளோ நிச்சயமாக தெரியும் நமக்கு சாமி வரமாட்டார். ஆனால் இவர் பக்கத்திலே இருந்து வருகிறவர்களுக்கெல்லாம் நீர் கொடுத்துன்ற அந்த பெரும்பணி செய்தவர் சாமி பக்கத்தில் நிற்கிறாரு. யார் யா நீருங்கிறார். இந்த கல்லடா பண்ணுற கல்யாணத்தில் உங்கள்கிட்ட ஒரு வழக்கு இருக்கு, எது வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம், முதல்ல தாலி கட்டுறேன், அப்புறமா வழக்கு. தாலி கட்டுறது தான் வழக்க, நீ தாலி கட்டிட்டு பேசுனா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு அடிமைன்னு ஆட்கொண்டவர் அங்கே திருவண்ணை நல்லூரில் சுந்தரா எம்மை அறிந்திலையோ அப்படின்னார். அவ்வளவுதான். அந்த பசுவை கன்ற கன்று போல கதறுகிறார். சுவாமி, இப்படி நான் ஆகையினால நீ எனக்கு வன் தொண்டர் அப்படின்ட்டார். என்ன சொன்னார்? வன் தொண்டர். வன்மைகள் பேசிடலால் வன் தொண்டர் என்பதோர் நாமம் பெற்றனை. முதல்ல என்ன சொன்னார்? அடிமைன்னார். அடுத்தது வன் தொண்டன். கொஞ்சம் ப்ரமோஷன், அடுத்த ப்ரமோஷன். ஆனா தோழன்னு உடனே சொல்லல. எங்க தோழன்னு சொன்னார், எப்ப தோழன்னு சொன்னார், அதை நம்ம பார்க்கணும். நீ எனக்கு தொண்டன், நீ பாடலும் நான் கேட்கணும், தமிழ்ல பாடு அப்படின்னு விட்டார். உடனே அவர் பாடினார். அங்கே சாமி, உங்களை என்ன சொல்லி பாடுறது, எனக்கு ஏதாவது அடி எடுத்து கொடுங்க. நான் பித்தன்னு சொன்னீங்க, இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அதுலேயே பாடு அப்படின்னார். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மறவாது நினைக்கின்றேன் மனத்துன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே. ஏகார எதிர்மறை எனலாமே, எனலாமே. அடிமை இல்லைன்னு சொல்லலாமே, அடிமை இல்லைன்னு சொல்லலாமே அப்படின்னு அர்த்தம். சொல்ல முடியாது. உங்க அண்ணன் உங்களோட ரொம்ப தகராறு பண்ணிக்கிட்டு இருந்தாரு, உங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்தாரு, உங்க அண்ணன் உங்கள்கிட்ட ரொம்ப தகராறு பண்ணிட்டு இருந்தாரு வீட்டில், உங்க கல்யாணத்துக்கு வந்தாரா? நல்லா வருவானே இல்லையா? வருவானே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏகாரம் எதிர்மறை.
அதுபோல் அல்லேன்னு எண்ணலாமே, நான் அடிமை இல்லைன்னு சொல்லலாமே, சொல்ல முடியாது. ஏகாரம் தமிழில் பல பொருளில் வரும். தமிழ் மொழி ஒரு எழுத்தில் பொருளை மாற்றும். கவனமாக இருக்கணும். வளப்பம் மிகுந்த தமிழ். ஒரு ஏகாரம், ஒரு அந்த ஏகாரம் ஓகாரம் இதெல்லாம் எங்கே எப்போ போடணும், எப்படி போடணும் அப்படிங்கிறது அந்த பாவனையோட அந்த அந்த ஒரு எழுத்துக்கு அர்த்தம் வேற வேற. ஆகையினாலே இந்த ஏகாரத்தை அங்கே ஒன்று போட்டார் பாருங்க. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமோர் குறைவிலை கண்ணில் நல்ல குதிரும் கழுமல வனர்கள் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. அங்கே ஒரு ஏகாரம் வருது. அந்த ஏகாரத்துக்கு என்ன பொருள் அப்படின்னா வினா பொருள். என்ன பொருள்? இருந்ததேன்னா இருக்காங்களா அப்படின்னு அர்த்தம். இருந்ததே இருக்காங்களா, நல்லா இருக்காங்களா, அப்பா அம்மாவும் நல்லா இருக்காங்களா பாருங்க. ஒரு ஏகாரம் எதிர்மறை, ஒரு ஏகாரம் என்ன வினா. வினா அந்த ஏகாரம் பல பொருள்ல ஒரு ஏகாரம். ராமனே வில்லை ஒடித்தான், பிரிநில. லட்சுமண ஒடிக்கல, ராமன் ஒடிச்சான். பிரிநில. ராமனே வில்லை ஒடித்தான். ஏன்னா 2 பேர் வந்தாங்களே, யார் வில்லை ஒடிச்சது? அவ கேட்குறா சீதைக்கு. சீதை வந்து வீதியில் வருகிற பொழுது ராமன் லட்சுமணன் 2 பேரையும் பார்த்தா, முதல்ல ராமர் வந்தார், கரிய செம்மல். அவர் பார்த்த உடனே அவளுக்கு அவர் மேலே மனசு லயிச்சிருச்சு. அங்கே பின்னாலேயே இவன் பின்னால் வரான், யார்? லட்சுமணனும். ஒன்றும் சொல்லலை. அம்மா அவங்க 2 பேரும் வில்லு உடைக்கிற இடத்துக்கு தான் போகிறாங்க. அப்படியா? கொஞ்ச நேரம் கழிச்சு ஓடி வந்து ஒருத்தி சொன்னான், அம்மா வில்ல ஒடிச்சிட்டாங்க. யார் ஒடிச்சது தெரியலையே 2 பேத்துல. நம்ம பார்த்தது கரிய செம்மலாச்ச, சிவப்பா பின்னால் வந்தவனை நம்ம பார்க்கலையே, கருத்தவனை தானே நம்ம பார்த்தோம். இப்போ அவன் ஒடிச்சானா இவன் ஒடிச்சானா? சீதைக்கு திக்கு 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 திக்கு. யார் ஒடிச்சா? அவன் சொன்னா கரிய செம்மலே ஒடித்தான். யாரு? அப்ப பின்னால வந்தவன் அது பிரிநிலை, பிரிச்சு சொல்ற மாதிரி. தமிழ்ல ஒவ்வொரு எழுத்துக்கும் அந்த மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாங்கிறதுக்கு ஏகாரம் வினாப்பொருள்ங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்? சேக்கிடார் சொன்னார், இல்லாட்டி தெரிஞ்சிருக்காரு. சேக்கிடார் சொன்னார் ஏகாரம் வினாப்பொருள் அப்படின்னார். ஆகையினால மொழியை நாம கற்கிற பொழுது அந்த மொழியில, தமிழ் மொழியில வளர்ப்போம். அது பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்துறையுள். அருள்துறைன்னு பேரு. வெண்ணை நல்லூர்ல இருக்கிறதுக்கு அருள்துறை. ஞானசம்பந்தருக்கு தோணித்துறை, சுந்தரருக்கு அருள்துறை, மாணிக்கவாசருக்கு திருப்பெருந்துறை. துறை இல்லாம போனது நம்ம அப்பர் சுவாமிக்கு தான். துறை இல்லாம அங்கெங்கோ போயிட்டார். அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு அப்புறமா வந்தார். இவங்களுக்கெல்லாம் துறை இருந்தது. அருள்துறை அப்படி கோயில் பேரு அருள்துறை, ஊர் பேரு திருவெண்ணை நல்லூர். ஊர் பேர் வேறையா இருக்கும், கோயில் பேர் வேறையா இருக்கும். ஊர் பேரே கோயில் பேர் அப்படின்னு சொன்னா அதுக்கு தலம்னு பேர். ஊரையும் கோயிலையும் பிரிக்க முடியாமல் இருந்தால் தலம்னு பேர். பழனி தலம், மயிலாப்பூர் கோயில். புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு தலத்துக்கு. அங்க அது பாடினார். திருத்துறையூர் வந்தார், வன் தொண்டனாக வருகிறார். திருத்துறையில பாடுறார். திரு அதிகை வீரட்டானம்னு ஒரு தலத்துக்கு வரார். எந்த ஊரு?
திரு வீரட்டானம், அதிகை வீரட்டானம். வீரட்டானம்னா வீர அட்ட தானம். அட்டனா 8, வீரனா வீரச்செயல் புரிந்த 8 வீரச்செயல் புரிந்த இடங்கள். அதுல ஒண்ணு அதிகை. பன்ருடி பக்கத்தில் இருக்கு. முப்புறம் எரித்தது அங்க வர. ஊருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடியே அங்கேயே பிரேக் போட்டு நின்றுட்டார். எல்லாரும் உள்ள போறாங்க. சாமி வாங்க போலாம், தரிசனம் பண்ண. அப்படியா, நான் வரல, நீங்க எல்லாம் போங்க. என்ன சாமி இப்படி சொல்றீங்க? அப்பர் சுவாமிக்கு இங்கதான் அருள் கொடுத்த, அவர் சூளை நோய் தீர்ந்த இடம், அப்பர் சுவாமிக்கு ரொம்ப அருள் புரிந்த இடம், இந்த இடத்துக்கு வரணும். அதனால தான் வரல. அப்பர் சாமிக்கு அருள் அதனால தான் வரல. ஏன்? எங்க திருநாவுக்கரசு சாமிகளே இங்க நிறைய திருத்தொண்டு செஞ்சிருக்கார், உழவாரம் பண்ணி இருக்கிறார். அவர் கைப்படாத இடம் கிடையாது. அவர் கைப்பட்ட இடத்துல என் கால் படலாமான்னார். உடைய அரசு உலகத்தும் உழவார படையாளி, உடைய அரசு உலகத்தும் உழவார படையாளி, விடையவர்க்கு கைத்தொண்டு விரும்பும் அப்பெரும்பதியை மிதித்து அடையும் அதற்கு அஞ்சுவன். நானே நாவுக்கரசு சுவாமிகள் கைப்பட்ட இடத்துல என் கால் படலாமான்னார். நான் வரமாட்டேன், நீங்கள்லாம் போயிட்டு வாங்கன்ட்டு அங்கே ஊருக்கு வெளியில் சித்தவட மடம்னு ஒரு மடம் இருந்தது. அந்த மடத்திலேயே தங்கிவிட்டார். நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்களாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்கன்னு தங்கிவிட்டார். மடை வளர் புறம்பனையில் சித்தவட மடம் புகுந்தார். இவங்கெல்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. எல்லாரும், சாமி என்ன அற்புதம் தெரியுங்களா, வீரட்டானேஸ்வரர் எப்படி இருந்தார் தெரியுங்களா, அடாடாடாடா ரொம்ப அற்புதம் சாமி, அற்புதம் அற்புதம். அங்கே போனால் அப்பர் சுவாமி பாட்டு காதிலேயே ஒலிக்குது. கூற்றாகினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன், கூற்றாகினவாறு காதிலேயே ஒலிக்குது சாமி அப்பர் சுவாமி பாட்டு. சரிப்பா, நீங்களாம் கொடுத்து வச்சவங்க பார்க்க. சாமி உறங்கலாமா? சரி, இரவு நேரம், நாளை காலையில் பயணத்தை தொடரலாம் அப்படின்ட்டு உறங்கினேன். ராத்திரி பார்த்தா சுந்தருக்கு தலை கனமாக இருக்கு. என்னடா தலை கனமாக இருக்கேன்னு, நம்ம தலை கனம் போய் ரொம்ப நாள் ஆச்சே, இப்போ ஏன் தலை கனமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு கிழம் கிழக்கு மேற்கா படுத்துட்டு இருக்கு. அது காலை தூக்கி தலையில் போட்டிருக்கு. தலையை காலை தள்ளி விட்டுட்டு எழுச்சி உட்கார்ந்தார். அந்த கிழம் படுத்துக்கிட்டே அப்படி பார்த்தது. சாமி உங்க காலைய தலையில் தள்ளாத வயசுப்பா, இடம் தெரியல மன்னிச்சு. சரி சார், தள்ளி போய் படுத்துட்டார். ஏன் இதோட வம்புட்டு தூங்கிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் தலை கனமா இருக்கு. அதே கிழம், அதே காலு. என்னடா இது வம்பா இருக்கு, உருண்டு உருண்டு வந்து சேர்ந்துருச்சா? திரும்ப ஏஞ்சி உட்கார்ந்தார். உட்கார்ந்து இப்படி பார்த்தாரு, கோபமா பார்த்தார். அது தூங்கிட்டு இருந்தா கூட இவருக்கு மனசு சமாதானம் ஆயிருக்கும். அப்படி முடிச்சுட்டு ஒரு கண்ணை திறந்து இப்படி பார்க்குது. இங்கு என்னை பல்காலம் மிதித்தனை யாவிர் நிவிர் அப்படின்னார். என்ன பலகாலம் என்னை போட்டு மீச்சிட்டு இருக்கிறீ, யார் யா நீரு அப்படின்னார். டக்குன்னு ஏஞ்சி உட்கார்ந்தது கிழம். எம்மை அறிந்திலையோ அப்படின்னார். டக்குன்னு பார்த்தா ரிஷபாரூடரா காட்சி கொடுக்கிறார். சாமின்னு கதறிட்டார். அவங்கவுங்க உன் காலை கொண்டு தலைமையில வைக்க மாட்டியா, திருவடி தீட்சை தரமாட்டியான்னு எவ்வளவு கிடந்து அல்லாடுகிறார்கள். நீ தேடி வந்து காலை வச்ச, ஒரு தடவைக்கு 2 தடவையா வச்ச, தள்ளி விட்டுருக்கிறேனே பாவி. தம்மானை அறியாத சாதியார் உளரே சடை மேற்கொள் பிறையானை விடை மேற்கொள் விகிர்தன் கைமாவின் உரியானை
கரிகாட்டில் ஆடல் உடையானை எம்மானை எம்மான் தன் அடிக்கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் எம்மானை எரிகடில வடவீரட்டான துறைவானை இறை போதும் இகழ்வன் போல் யானே. எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருக்க. காலை கொண்டாந்து தலையில் வச்சிருக்கிறது, கட்டியமாக பிடிச்சிருக்க வேண்டாம், தள்ளி விட்டுருக்கிறேன்னு. அவங்கவுங்க ஒரு தடவைக்கு அலைகிறாங்க, 2 தடவை வந்து வச்சு. எம்மான் தன் அடிக்கொண்டன் முடிமேல் வைத்திடும் என்னும் பாசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன். நாயேன் ஓகே, அது என்ன அறிவிலா நாயேன்? ஏன் அறிவிலா நாயேன்னு போட்டாருன்னு எனக்கு ஒரு ஆய்வு. வியாபாரத்தில் சும்மா போட மாட்டாங்க வார்த்தைகளை. நாயேன்னு சொல்ல வேண்டியவர் அறிவுகட்ட நாய் அப்படின்னார். ஏன் அப்படி சொன்னார்? அதாவது ஒரு கம்பெனி ஆண்டு விழா, அதில் மாறுவேஷ போட்டி வச்சாங்க. மாறுவேஷ போட்டி வச்ச உடனே எல்லாரும் மாறுவேஷத்தில் வந்தாங்க. ஒருத்தர் காந்தி, ஒருத்தர் நேரு, ஒருத்தர் ஔவையார், இப்படியெல்லாம் வேஷம் போட்டாங்க. ஒருத்தர் முகமூடி திருடன் மாதிரி வந்தார். அந்த பேங்க் அந்த கம்பெனி மேனேஜர் முகமூடி திருடன் மாதிரி இப்படி முகமூடி போட்டு கருப்பு அங்கேயே போட்டு இருந்தார். எல்லாரும் அசத்துட்டாங்க. சார் உங்களுக்கு வேட பொருத்தம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு அப்படின்னு 2 அர்த்தத்தில் சொன்னானுங்க. இப்படி பொருந்தி இருக்கிற வேடமாக போட்டிருக்கீங்கன்னு எல்லாரும் பாராட்டினாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவருக்கு தான். அவர் பார்த்தாரு, ஊரில் 1000 பேர் நம்மளை பாராட்டினாலும் நம்ம வீட்டு அம்மா சம்சாரம் ஒரு பாராட்டினா தான் உண்மையான பாராட்டு. அதனால் அவகிட்ட பாராட்டை வாங்கிடணுண்டு இந்த மேக்கப்பை கலைக்காமல், ட்ரெஸ்ஸை கலைக்காமல் அப்படியே முகமுடி திருட மாதிரி கார்லேயே போய் ராத்திரி 9:30 மணி போல் இந்த காரை ஓரமாக மரத்துக்கு கீழே நிறுத்திவிட்டு இவர் மெதுவாக போய் இந்த கதவை போய் அப்படி தட்டினார். அந்த அம்மா கேஷுவலாக வந்து அப்படி கதவை திறந்தது. திறந்தோம்னா ஆடிச்ச, கத்தாத, குத்துவேன், நீ குத்துனா நான் கத்துவேன், உள்ள போ. நம்ம நடு நடுங்கிடுச்சு. உள்ள போ. ஐயோ என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்னை ஒன்றும் பண்ணிடாத, என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, சாவியெல்லாம் அவர் தான் எடுத்துகிட்டு போயிடுவார் அப்படி. அடி பாவி, பெட்ரோலுக்கே காசு கொடுக்க மாட்டேன், சாவியை நான் எடுத்துகிட்டு போயிடுவேனா? எவ்வளோ பெரிய பொய்ய சொல்கிறேன். இவருக்கா போ பிள்ளார. இந்த அம்மா பயந்து நடுக்குது. இவருக்கா ஒரே குஷி. ஏன்னா சம்சாரம் பயந்து அவர் பார்த்ததே இல்லை. அவர் இவ்வளோ பயந்து போகிறத பார்த்து உட்காருங்க நடு நடுங்கிச்சு. இந்த நேரம் பார்த்து அவங்க நாய், வீட்டு நாய் மாடியில இருந்து கிருகிருன்னு இறங்கி வந்து இந்த அம்மாவுக்கு உயிர் வந்துருச்சு. ஆஹா நாய் வந்துருச்சு, கொலைச்சி அவன் மேலே விழுந்து பிடுங்கி நம்மளை திருடன்ட்டு காப்பாற்றிடும் அப்படின்னு நினச்சிது. அது வேகமாக விறுவிறுன்னு இறங்கி வந்து இவர்கிட்ட உட்காந்து பக்கத்தில் நின்று சுற்றி சுற்றி வந்து காலை 2 மேலே வச்சு நக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, என்ன நாய் இவ்வளவு அந்யோன்யமாக போகுது அப்படின்னா இது இது எங்க நீங்கள் தானே? நான் தான்ட்டான். இப்போ இந்த அம்மா கண்ணை நம்பினாங்க, ஆனால் நாய்க்கு மோப்ப சக்தி. கண்ணை நம்பலை, தன்னுடைய மோப்ப சக்தியை வச்சு தன்னுடைய தலைவனை அடையாளம் கண்டுவிச்சு. மனைவி கண்டுபிடிக்க முடியாதது நாய் தன்னுடைய தலைவனை மோப்ப சக்தி வந்து கண்டுபிடிச்சிருச்சு. இனி வந்த உன்னை நான் கண்டுக்கல, அதனால் நான் உன்னை விட்டுவிட்டேன். ஆனால் மாறுவேஷத்தில் வந்த நீ, அதனால் கண்டுக்கல, அதனால் நான் நாயின்னு சொல்ல வந்தார். ஆனால் நாயா இருந்தா மோப்ப சக்தியில் தலைவனை கண்டுபிடிச்சிருக்குமே, நான் கண்டுபிடிக்கலையே, அதனால நான் அறிவு கட்ட நாய் அப்படின்னார். அதனால் அறிவிலா நாயேன்னார். நான் அறிவுள்ள நாயா இருந்தால் கண்டுபிடிச்சிருப்பேன், வந்திருக்கிறது சிவபெருமான்னு. கண்டுபிடிக்கலையே. டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே. காலை சிற்றுண்டி, மதிய உணவு, மாலை ஸ்நாக்ஸ், இரவு விருந்துகள், 24 மணி நேர சேவை, இலவச மற்றும் விரைவான டெலிவரி. எங்கள் கிளைகளிலிருந்து 3 கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். தொடர்புக்கு 7208-53009 மற்றும்
8925064564. The new destination for CBSE education in the heart of Vellore. Spring Days Garden CBSE School, run by Spring Day School Management, Irevankadu. The long-awaited dream of a quality co-educational CBSE school in Vellore is now a reality at Spring Days Garden CBSE School, formerly Lakshmi Garden Metric School. Admissions open from pre-KG to grade 8 for the academic year 2026-2027. Limited seats available. Apply in person. Anna Salai, Vellore. For admissions, call 99522 76784 88702 64851. நவீன் ப்ரோ, என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையனுக்கு ஃபஸ்ட் இயர் பர்த்டே வருது. அவனுக்கு கோல்டு ஏதாவது கிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். ஒரு சவரனில் கிஃப்ட் பண்ணலான்னு பார்த்தா கோல்டு விலை அதிகமாக இருக்குது. ப்ரோ ஒரு 8 கிராம்ஸோட கம்மியாக காமிக்கிறீங்களா? 6 grams ஓகே ப்ரோ. ப்ரோ இன்னும் கம்மியாக? இன்னும் 4 grams ஓகே ப்ரோ. இன்னும் கம்மியாக ப்ரோ? அது 2 கிராம் ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே காமிக்கிற பாருங்க ப்ரோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே 2 grams ஸ்டார்ட் ஆகி 2, 3, 4, 5, 6, 8 வரைக்கும் வெரைட்டி ஆஃப் ரேஞ்சஸ் வச்சுருக்கோம் மக்களே. 2 grams கிடைக்கும், டெஃபினட்டாக கிடைக்கும். அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது வச்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்து ரசிச்சு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ எங்கள் டிஎம் பண்ணி கெட் பேக் டு சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சசனி சதபமா சசனி சபமக சசனி சதபமா சசனி சபமக சசனி சமகரி ரி சரி ரி பசனி தபமகரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சகரி மக பரி சனி சகரி மக பரி சனி ரி சனி சபமக லாஸ்ட் ஒன் அட போங்க. மேம் டேப்லெட் எடுக்க பெஸ்ட் ட்ரிங்க் ரேட் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாமே. வாட்டர் 5-on-5 மில்க் 3-on-5 சில மெடிசின்ஸ்க்கு ஓகே, ஆனா கால்சியம் இருக்கிறதுனால கம்மியா அப்சார்ப்ஷன் இருக்கும். டீ ஆர் காஃபி 2-on-5 கஃபைன் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால டேப்லெட்டோட எஃபெக்ட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃப்ரூட் ஜூஸ் 2-on-5 டேப்லெட்டோட ரியாக்ஷனே சேஞ்ச் பண்ணிடும். சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் 1/5 பிக் நோ ஆப்ஷன்ல கூட இருக்கக்கூடாது. லாஸ்ட் ஒன் ஆல்கஹால். அட போங்க. சுகி ஃபார்மசி, உங்கள் நலனுக்கான பார்ட்னர். சந்தோஷ கதை சொல்லும் சேலைகள், காலத்தின் தீரை சொல்லும் வண்ணங்கள். நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி, நூற்றாண்டின் மகிழ்ச்சி. நூற்றாண்டின் மகிழ்ச்சியை கொண்டாடும் பல கோடி உள்ளங்கள். காஞ்சிபுரம் பச்சையப்பா சில்க்ஸ், சென்னை, காஞ்சிபுரம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை. ஸ்ரீ சுகி ஃபார்மா, மக்களை தேடி மருந்தகம். 24 மணி நேர சேவை, இலவச ஹோம் டெலிவரி. சிறப்பு சலுகை 5% முதல் 20% வரை. குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ₹100. அனைத்து வகையான மருந்துகள், அறுவை சிகிச்சை பொருட்கள், அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி. தொடர்புக்கு 9500111961 மற்றும் 7200251666. Choose the best. VVNKM, Lord we trust. VVNKM.
VVNKM Senior Secondary School, Sainathapuram, Vellore. வணக்கம் வேலூர். மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி, மரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மன் பேசுகிறேன். கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம். ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு 20 acres ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக 8 months கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர். நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ், லேக், ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா, அதுலேருந்துட்டு வித்தின் ஒரு 10 minutesலேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம். அணைக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா, டெவலப்டு ஏரியா, ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும், ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும். ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம். 299, 399 இதனுடைய ரேட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Why does school feel so outdated sometimes? We are in grade 11, not the 90s. The world has changed, but our syllabus still the same. Meanwhile, the future is all about AI. Automation, robotics. These are today's careers. So, why wait till college? To start learning future skills. Let's bring the future inside the school curriculum. Sri JM School introduces a robotics AI in grade 11 group.